நேம் அ வில்லன் ஹூ வாஸ் ரைட். இப்போ ஒரு வில்லன் இருக்காருன்னா அவர் உண்மையிலேயே அவர் ரைட்டா தப்பான்றதான் நம்ம இதோட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய வில்லன் யாருன்னா இந்தியன் தாத்தா. இந்தியன் தாத்தா உண்மையிலேயே ரைட்டானாலா ராங்கானாலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் தாத்தா எதுக்காக கொலை பண்றாரு? அவரோட மோட்டிவ் என்னன்னா கரப்ஷன் இருக்கக்கூடாதுன்ட்டு. இந்த கரப்ஷன்ன்றது ஒரு தனிநபரை பத்தின ஒரு விஷயம் இல்லை, இது ஒரு சமூகத்தை பத்தின விஷயம். அதனால இந்தியன் தாத்தா பண்ற கொலைகள்லாம் ரைட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இந்தியன் தாத்தா ஒரு வில்லனா இருந்தாலும் அவர் உண்மையிலேயே ஒரு வில்லனா இருந்தாலும் அவர் ரைட்டான வில்லன் தான். ரெண்டாவது பார்க்கக்கூடிய கேரக்டர் யாருன்னா தேனோஸ். மார்வெல்லே மிகப்பெரிய வில்லனுங்க இந்த ஒரு கேரக்டர். இந்த ஒரு கேரக்டர் வில்லனா இருந்தாலும் நிறைய பீப்புள்ஸ் இவரை பிடிக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா தேனோஸ் வில்லனா இருந்தாலும் அவர் பண்ற கொலைக்கான மோட்டிவ் என்னன்னா அவரு நிறைய குழந்தைங்க நிறைய பேர் பசியாலே இறந்து போறாங்க. அவரோட உலகத்திலேயே ஏகப்பட்ட பேர் பசியால உயிரிழந்திருப்பாங்க. அதனால இவரு மற்றவங்க உலகத்திலேயும் இந்த மாதிரி பசியால உயிரிழப்பாங்க விஷயத்தை தடுக்கணும் தான் இவரு இன்ஃபினிட்டி ஸ்டோனை கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனை பயன்படுத்தி ஆதி மக்களை அழிக்க பார்த்தாரு. இவரோட மோட்டிவும் அவரை பத்தினது இல்லாதனால இவர் ஒரு ரைட்டான வில்லன் தாங்க. மூணாவது பார்க்கக்கூடிய கேரக்டர் யாருன்னா பக்ஷிராஜ் இன் 2.0. இவர் ஒரு பயங்கரமான வில்லனுங்க 2.0ல. இந்த ஒரு வில்லன் இவர் வில்லன் ஆனதுக்கான மோட்டிவ் என்னன்னா பேர்ட்ஸ், அதாவது பறவைகள்லாம் அந்த கரண்ட் கம்பத்தில் அடிப்பட்டு இறக்குது, கரண்ட் கம்பம் நிறைய வரதுனால பறவைகள் நிறைய பேர் உயிரிழக்குதுன்ற ஒரு காரணத்தினால இவர் வில்லனா இருப்பாரு. இவர் மனுஷங்க கிட்ட நிறைய பேர் கிட்ட கோரிக்கை வச்சிருப்பாரு, இந்த கரண்ட் கம்பத்தெல்லாம் கம்மி பண்ணுங்கன்ட்டு. பட் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த ஒரு வில்லன் ரைட்டா ராங்கன்னு சொல்லணும்னா இவர் ஒரு ரைட்டான வில்லன் தாங்க. இவரோட மோட்டிவ் என்னன்னா இவரும் தனக்காக பண்ணாம அந்த பேர்ட்ஸ் என்ற மற்ற பறவைகளுக்காக தான் இந்த ஒரு விஷயங்களே பண்ணிருப்பாரு. நாலாவதா பார்க்கக்கூடிய வில்லன் யாருன்னா சித்தார்த் அபிமன்யு இன் தனி ஒருவன். இவர் ஒரு பயங்கரமான வில்லனுங்க சித்தார்த் அபிமன்யு. இவர் ஒரு நல்ல வில்லனான்னு கேட்டா இவரோட மோட்டிவ் வைஸ்ல இவர் ஒரு நல்ல வில்லனான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவான். ஏன்னா இவரோட மோட்டிவ் தனக்காக தான் இவர் நிறைய கொலைகள் பண்ணியிருப்பாரு, தனக்காக தான் நிறைய வேலைகளே பண்ணி. இந்த ஒரு வில்லனுக்கு தனிப்பட்ட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஒரு வில்லன் ரைட்டா ராங்கன்னு கேட்டா உண்மையிலேயே இவர் ஒரு ராங்கான வில்லன். இவரோட மோட்டிவ் ரொம்பவே தப்பா தான் இருக்கு. ஃபிஃப்த்தா பார்க்கக்கூடிய வில்லன் யாருன்னா ஏசிபி அரவிந்தன் இன் 11 படத்துல வர வில்லன் தாங்க. இவர் ரைட்டா ராங்கா? இவரோட விஷயங்கள் ரைட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இவர் ஒரு ராங்கான வில்லன் தான். இவர் கில் பண்றதுக்கான காரணம் என்னன்னா அவரோட மோட்டிவ் என்னன்னா அவரோட ரிவெஞ்ச். இந்த ரிவெஞ்ச் இருக்கிற தப்பு இல்லைங்க, இவர் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிற ஆளுங்களாம் தப்பு. ஏன்னா அவங்க சின்ன வயசுல பண்ண தப்ப அவங்களோட கூட பிறந்தவங்கள இவர் கொல்றாரு. இவரோட பிரதரை கொண்டவங்க இவங்க பிரதர் சாவாங்கன்னு நினைச்சு பண்ணல, அவரை டார்ச்சர் பண்ணணும், சரி இவரை பயமுறுத்தணும் தான் பண்ணியிருந்தாங்க. பட் இவர் அவங்கள கொல்லணும்னு நினைச்சு பண்ணியிருக்காரு. அதனால இவர் ஒரு ராங்கான வில்லனா இருக்காரு. சிக்ஸ்தாவும் நம்ம வீடியோட லாஸ்டாவும் பார்க்கக்கூடிய வில்லன் யாருன்னா சித்தி ரோபோ. இந்த ஒரு ரோபோ வில்லன் ரைட்டா ராங்கா? இந்த ரோபோவோட மோட்டிவ் அவன் லவ் பண்ண ஒரு பொண்ணை அவன் பார்த்துக்கணும், அதுக்காக இந்த உலகத்தையே அழிக்கிறது கூட அவன் துணிஞ்சிருந்தான். இந்த சித்தி ரோபோ ரைட்டா ராங்கான்ற ஒப்பீனியன் உங்ககிட்டே விட்டுறேன். ரைட்டா ராங்கா நீங்களே சொல்லுங்க காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னா நம்ம பெர்லின் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.